ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பெல் பட்டன் அமுத்துங்க. ஹாய், நான் தான் உங்கள் ரியாஸ். இதுதான் எங்கள் மாமா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு இனிப்பு பூரி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இனிப்பு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்து வைக்கப்பட்ட தேங்காய், பொன்னிறமாக வறுத்து வைக்கப்பட்ட தேங்காய் துருவல், அடுத்தது கடலை, பொட்டுக்கடலை, உடைத்து வைக்கப்பட்ட பொட்டுக்கடலை, அடுத்தது சர்க்கரை, அடுத்தது வறுத்து வைக்கப்பட்ட திராட்சை, முந்திரி, ஏலக்காய், அடுத்தபடியாக கசகசா, நல்ல பொன்னிறமாக வறுத்து கொண்டிருக்கிறோம். மாமா, இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சா? இனிப்பு பூரிக்கு மசாலா ரெடி பண்ற மாப்ள. கொட்டை வடிவில் மைதா மாவை தேய்ச்சி கலந்து வைத்த மசாலா. எடு அந்த மசாலாவை எடுங்க. எடுத்தீங்களா? எடுத்தாச்சா? மசாலாவை எடுத்து கலந்து வச்ச மசாலாவை மைதா மாவில் அடுத்தது இப்படி மடக்கி நன்றாக அமுத்தி பின்னர் மெதுவாக அழுத்த வேண்டும். இனிப்பு பூரி செய்யறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமாப்ல. எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஆமா, இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சா? மாப்பிள்ள, இனிப்பு பூரி மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். மைதா மாவில் மசாலா கலந்த மசாலா எல்லாத்தையும் தயார் பண்ணி தயார் நிலையில் இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்தா இனிப்பு பூரி ரெடி ஆகும். இனிப்பு பூரி தயார் பண்ணலாமா? தயார் பண்ணலாம். எண்ணெயை எடுத்து பாண்டில் ஊற்றணும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் மாப்பிள்ள. எண்ணெய் நல்லா கொதிச்சு வரணும். எல்லாரும் பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிக்கணுமா? எண்ணெய் நல்லா ஒன்றும் கொதிச்சு வரல. 10 நிமிஷம் பொறுங்க. இதுக்கு நெய்யோ வேற ஏதாவது ஆயிலோ யூஸ் பண்ணால் இது சுவை மாறி போயிடும், டேஸ்ட் மாறி போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சர்க்கரை கூட போடக்கூடாதா? எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் மசாலாவில் வந்துருச்சு. சர்க்கரை, கடலக்கொட்டை, தேங்காய் துருவல், ஏலக்காய், கசகசா எல்லாம் வந்துருச்சு. எண்ணெய் கொதிச்சிருச்சா மாமா? கொதிச்சிருச்சுமா. சரி, எடுத்து பாருங்க. போடுறேன் பாருமா. இது அப்படியே எடுத்து மாப்ள அப்படியே திருப்பி விடணும். சரி, நல்லா திருப்பி விட்டு வறுக்கணும். நல்லா இது கலரா ஆகணுமா? ஆமா மாப்ள, இது பொன்னிற கலர்ல வரணும். பொன்னிற கலர்ல வெந்து வரணும். அப்பதானே டேஸ்ட் இருக்கும். இது நல்லா வெந்து பொன்னிறமா வரணும். சரி சரி.
நல்லா கலர் ஆயிடுச்சா? பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்குள்ள ரொம்ப சத்துக்குதா? ஆமாம் மாப்பிள்ள, இது உடம்புக்கு கடலக்கொட்டை, தேங்காய் துருவல், கசகசா, இது ஏலக்காய் எல்லாம் போட்டதுனால இது சத்தான டிஷ்ஷு. நல்லா வாசனையாகவும் இருக்கு. மணமாக இருக்கும். அது நல்ல வாசமான பொருள், உடம்புக்கு இது நல்லது. எண்ணெய் நல்லா சூடு பண்ணி நம்ம செஞ்சு வச்ச மாவை எடுத்து போட்டால் இனிப்பு பூரி தயாராகுது. சுவையாகவும் இருக்குமா? ஆமாம் மாப்பிள்ள, மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள, வெந்துருச்சு. இதை எடுத்து இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சா மாமா? ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள, சாப்பிடலாம் மாப்பிள்ள. டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் மாப்பிள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டில் பண்ணி பாருங்க. ரொம்ப சுவையாக இருக்குது. நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காலேஜ் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.